ஹலோ யூடி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விச்சு சோமில் பார்க்க போகிறது முருங்கைப்பூ வச்சு ஒரு பொரியல் தான். இதுலேயே கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு ரசமும் கூட கொஞ்சம் வச்சுக்க போகிறேங்க. இன்றைக்கி நான் முருங்கைப்பூ வந்து பேக்கெட்டில் கிடச்சிதுங்க, அதுதான் நான் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் அளவுக்கு இது இருக்குது. இதில் முதல்லையே ஃபஸ்ட்லேயே செக் பண்ணிக்கலாம், அதில் பூச்சி வண்டு ஏதாவது இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஏன்னா முருங்கைப்பூவில் வந்து பூச்சிலாம் இருக்க சான்ஸ் நிறையவே இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லாயிருக்கு, பூவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இதை தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வாஷ் பண்ண பூலேருந்து கொஞ்சமாக ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு நல்லாவே சூடாகிடுச்சுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயிலையும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கு. இன்றைக்கி நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சுக்கிறேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கலாங்க. இந்த முருங்கைப்பூ, கீரை வகை, அப்புறம் நாட்டுக்காய் எல்லாத்துக்குமே ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கும் போது அது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே தாங்க சேர்த்துக்கணும். இந்த பொரியலுக்கு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கணும். அதையும் போட்டு தாளிச்சுட்டேன். இது கூட சோம்பு தூள், அப்படி இல்லைனாக்கா சோம்பு நுணுக்கிட்டு நம்ம சேர்த்தும் போது இதுக்கு நல்ல பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்காக சோம்பு சேர்த்தாச்சு. இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பூவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைடில் இன்னொரு பர்னரில் மண் சட்டி வச்சுட்டாங்க. ரசமும் கையோடு வச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த நெய்லேயே வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ரசம் வச்சுக்கலாம். முருங்கைப்பூவை நம்ம அப்படியே ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு ரசம் வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுவும் இந்த முருங்கைப்பூ நெய்யில் போடும்போதுங்க நல்ல ஒரு வாசனை. சும்மாவே எடுத்து சாப்பிட்றலாம் போல இருக்குது. லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சம் தூவிட்டு சும்மாவே எடுத்து சாப்பிட்றலாம். இப்போ பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே உப்பு சேர்த்தனோம்னாக்க ஜாஸ்தியான மாதிரி ஆகிடும். அதனால இந்த பூ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் சேர்த்துக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது கொஞ்சம் தெளித்து விட்டால் போதுங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டம் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணுங்க. ஏன்னா தண்ணி தெளித்து தான் விட்டுருக்கோம். அதனால சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது நான் ரசத்துக்கு வந்து தனியாக பூ வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கப்பில். இப்போ அதே மண் சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வரமிளகாய் நம்ம ரசம் எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சுட்டு தக்காளி பழம் கொஞ்சமாக எண்ணெயிலேயே பெருங்காயமும் சேர்த்துட்டேன். தூள் பெருங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்தேன். ஒரு பழுத்த தக்காளி பழம் எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகு, சீரகம் நுணுக்கி வச்சுருந்தேன் 1 ஸ்பூன் போட்டு அதுவும் தக்காளி கூடவே போட்டு நல்லா வதக்கிடலாம். அதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இந்த தண்ணி கொதி வரத்துக்குள்ளே முருங்கைப்பூ பொரியலுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன். அதுக்கு 1/4 மூடி அளவுக்கு துருவன தேங்காயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேங்க. பல்ஸ் மோடில் வச்சு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூவும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருந்தது தேங்காய், மிளகு இதை கடைசியாக போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய், முருங்கைப்பூ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இப்போ இன்னொரு சைடு ரசத்துக்கு தண்ணி கொதிக்க வச்சிருந்தோம் இல்லைங்களா, தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் தட்டி வச்சுருந்த பூண்டு ஒரு 4-5 பல் சேர்த்துட்டு வதக்கி வச்சுருந்த முருங்கைப்பூ நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்க போகிறேங்க. இது கூடவே உப்பும் சேர்த்துட்டேன். இது கொதி வந்தால் தான் இந்த முருங்கைப்பூயோட எசன்ஸ்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு இன்றைக்கி நான் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் புளியை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த பருப்பு தண்ணியும் புளியும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி மொத்தமாக ரசம் பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பாங்க. தக்காளி வேகும்போது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். இப்போ பருப்பு தண்ணி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி மொத்தமாகவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் இந்த ரசம் வச்சுருக்கேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்க விட்டுட்டாங்க. இப்போது இந்த புளியும் பருப்பு தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இது கூடவே சேர்த்துச்சு. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதில் இன்றைக்கி கொத்தமல்லி தழை அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்தேன். இந்த முருங்கைப்பூ ஃப்ளேவரோடு இருக்கட்டும் அப்படின்ட்டு கொத்தமல்லிலாம் எதுவும் சேர்க்கல. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுர கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முருங்கைப்பூ ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே தக்காளி ரசம், லெமன் ரசம் இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி முருங்கைப்பூ கிடச்சா இதுலேயும் ரசம் வச்சு சாப்பிட்லாம்.
இது சும்மாவே சூப் மாதிரி தாங்க குடித்தேன். நான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடல. ஒரு டவராவில் ஊற்றி சூப் மாதிரி குடிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைப்பூ பொரியல், முருங்கைப்பூ ரசம். இந்த பொரியலும் அப்படி தாங்க, சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பருப்பு கூட சும்மா இன்றைக்கி பருப்பு தான் கடைஞ்சி தாளிச்சுட்டேன். அதில் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.